ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 94:19 வசனம். Psalms 94 verse 19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகின்றன என்று சொல்லி. அப்படி விசாரங்கள் பெருகும் பொழுது ஆண்டவருடைய ஆறுதலின் வார்த்தைகளும் பெருகுகின்றன. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Dear child of God, when you have thoughts of anxieties, the comfort and cheering word of God also going to increase in your life. We need to understand our Lord is going to comfort us with His cheering word. You need to believe whenever you have an anxiety, whenever you have some kind of worries, God is going to comfort you. God is going to encourage you with His promises. There are times people of God were worried much about their present condition. But our Lord Jesus Christ comforted them. When a woman lost her son, Lord Jesus Christ raised that son from dead and comforted that woman. The same way, He is going to comfort you when you have an anxiety in your life. உங்க வாழ்க்கையில விசாரங்கள் பெருகும் பொழுது ஆண்டவர் உங்களை தேற்றுவார். When you have thoughts of anxieties, our Lord is going to comfort you. Our Lord Jesus Christ is going to comfort you. Our Lord, the Holy Spirit, is going to comfort you. Because the Holy Spirit is called the Comforter. We need to believe He is the Comforter who is going to be with us forever. He will comfort us from every anxieties, every worries in our life. உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரலாம், பாரங்கள் வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை அவர் தேற்றுவார். உங்களை அவர் உற்சாகப்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்தை உற்சாகப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவார். மனம் உடைந்து போயிருக்கீங்களா? ஏதோ உங்களுக்கு வந்த செய்தியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கீங்களோ? கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் இந்த உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் முக்கியம். இந்த வார்த்தையை விசுவாசியுங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகிறது. உம்முடைய ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தாவே, எங்களுக்கு நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர். உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.